ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். நான் உங்கள் ஹஜா. கிட்டார் டுட்டோரியல்ஸ் வந்து போட்டுட்ருக்கோம் இல்லையா? ஸோ அதில் வந்து முதல் 2 டுட்டோரியல் பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். முன்னாடி உள்ள வீடியோஸ் பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். நம்ம சேனலில் இது வரைக்கும் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் டுட்டோரியல்ஸ், அப்புறம் மியூசிக் ப்ரொடக்ஷன் டுட்டோரியல்ஸ், அப்புறம் டாஸ், அந்த மாதிரி டெக்னாலஜி பேஸ்டு மியூசிக் டெக்னாலஜி பேஸ்டு விஷயங்கள்லாம் நம்ம சேனல்ஸில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நம்ம சேனலோட வீடியோ செக்ஷன் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக அதெல்லாம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். ஃபஸ்ட்டு வீடியோவில் உங்களுக்கு பேசிக்காக கிட்டார் பற்றி அதோட பார்ட்ஸ் அதெல்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணேன். செகண்ட் பார்ட்டில் கொஞ்சம் ஒரு பேசிக் எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்தேன். ஸோ அதெல்லாம் கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். அதெல்லாம் வந்து டெய்லி எக்ஸசைஸ். ஸோ டெய்லி நீங்கள் வந்து எடுக்கும் போதே அதெல்லாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். நிறைய பேர் வந்து அதை வார்ம் அப்காக இன்னும் நிறைய ஆர்டிஸ்ட்லாம் அதை வந்து பண்ணுவாங்க. சரியா? சரி, இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இப்போ நீங்கள் வெறுமனே என்ன பண்ணீங்கன்னா லாஸ்ட் எக்ஸசைஸ் என்ன பண்ணீங்க? ஸோ இந்த மாதிரி ஃபிங்கர் எக்ஸசைஸை நம்ம மெயினாக டோன் எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத மட்டும் பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ அது வந்து கொஞ்சம் போரிங் ஆகிடும். ஸோ இப்போ அடுத்த ஸ்டெப் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அதோட நோட்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டியூனிங் வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும். ஸோ டியூனிங் வந்து நீங்கள் என்ன ப்ளே பண்ணுறீங்களோ அதை வந்து நீங்கள் அந்த நோட்டோட ரிலேட் பண்ண போகிறீங்க. ஸோ அதனால் வந்து அது வந்து ரிஜிஸ்டர் ஆகிடும் ராங்காக. ஓகேங்களா? டியூன் தப்பாக இருந்துச்சுன்னா ராங்காக ரிஜிஸ்டர் ஆகிடும். அதனால் டியூன் வந்து பர்ஃபெக்டாக பண்ணுங்கள். ஸோ டியூனிங்கான வீடியோ வந்து நான் தனியாக போட்டிருக்கேன். ஸோ அதையும் நீங்கள் செக் பண்ணிங்க. இப்போ இந்த டேப் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ நான் டேப் வந்து ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணேன் இல்லைங்களா? ஸோ டேப்புங்கிறது என்னென்னா அந்த என்ன ஸ்ட்ரிங்ஸில் என்ன ஃப்ரெட் வாசிக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் இருக்கும். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு 2 ஸ்ட்ரிங்கில் உள்ள ஒரு 6 நோட்ஸ் நம்ம சொல்லித்தரேன். பட் 5 நோட்ஸுக்கு வந்து நம்ம பேசிக்காக ப்ராக்டிஸ் பண்ணலாம். இப்போது ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங்கில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓப்பன். ஸோ ஓப்பனில் வந்து ஓப்பன் நோட் நேம் வந்து உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், ஏன்னா டியூன் பண்ணுறதுனால. ஸோ தட் இஸ் இ. சரிங்களா? ஸோ இ வந்து நமக்கு ப்ளே பண்ணும். இப்போது அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ரெட். ஸோ அதே ஸ்ட்ரிங்கில் வந்து டாப் லைனில் இருக்குது. டாப் லைனில் ஃபஸ்ட்டு ஃப்ரெட் போட்டிருக்காங்க. ஸோ நம்பர் 1ன்னு போட்டதுனால என்ன பண்ணுறோம் நம்ம ஃபஸ்ட்டு, தெரியுதுங்களா? ஸோ ஃபஸ்ட் ஃப்ரெட் இது வந்து எஃப். ஸோ இ ஓப்பன், ஃபஸ்ட்டு ஃப்ரெட் வந்து எஃப். ஸோ அடுத்து செகண்ட் ஃப்ரெட் இப்போதைக்கு நம்ம பண்ணோம்னா தேர்ட் ஃப்ரெட். ஸோ தேர்ட் ஃப்ரெட் வந்து என்னென்னா உங்களுக்கு ஜி. சரிங்களா? இது ஏன் விட்டு போச்சு அப்படிங்கிறத பற்றி நம்ம பின்னாடி பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு ஃபஸ்ட் ஓப்பன் ஃப்ரெட் வந்து இ, ஃபஸ்ட் ஃப்ரெட் வந்து எஃப், தேர்ட் ஃப்ரெட் வந்து ஜி. சரிங்களா? ஸோ இதை வந்து நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ப்ளே பண்ணும்போது டோன் வந்து நல்லா ப்ரொடியூஸ் ஆகணும். இந்த மாதிரி மியூட்டடாக அதெல்லாம் வந்துச்சுன்னா கொஞ்சம் அவாய்ட் பண்ணி கரெக்டாக கொண்டு வர ட்ரை பண்ணுங்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ மியூட்டட் வருது அப்படின்னா இங்கே ரைட் சைடில் போட்டு ஹார்டாக புஷ் பண்ணி ஒன்றும் ஆக போகிறதில்ல. சரிங்களா? ஸோ இது ஆல்வேஸ் சாஃப்ட் தான். நம்ம இங்கே தான் ப்ரெஸ் பண்ணணும். ஸோ இங்கே ப்ரெஸ் பண்ணுறதுனால நான் இங்கே இந்த ரைட் ஹேண்டில் வந்து சேஞ்சஸே பண்ணல. ஸோ இங்கே மட்டும் தான் பண்ணுறேன். சரிங்களா? அதனால் உங்களுடைய லெஃப்ட்டு தான் நீங்கள் வந்து பார்த்து பண்ணணும். ஸோ கரெக்டாக பண்ணிங்கன்னா அந்த டோன் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இ எஃப் ஜி. ஸோ இதை சொல்லிக்கிட்டே பண்ணுங்கள். ஓகேவா? சொல்லிக்கிட்டே பண்ணுங்கள். நீங்கள் லெஃப்ட் சைடு வந்து பார்க்கலாம், தப்பு இல்லை. சரிங்களா? லெஃப்ட் வந்து நீங்கள் எப்போவுமே பார்க்கலாம். ரைட்டில் மட்டும்தான் நீங்கள் வந்து அந்த ஃபிக்ஸட் பொசிஷன் வச்சுக்கணும். ஸோ இ எஃப் ஜி. ஸோ பிகினிங்கில் பார்த்தீங்கன்னா பின்னாடி உங்களுக்கு அது பழகிடும். ஸோ என்ன ஃப்ரெட்டு நீங்கள் வாசிக்கிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் உணரணும். ஸோ ஓகேங்களா? அந்த ஐ கான்டாக்ட் இருக்கணும், ப்ளஸ் வந்து அந்த டோன் இதெல்லாமே உங்களுக்கு ரெஜிஸ்டர் ஆகும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்ட்ரிங்கில் ஓப்பன் வந்து என்ன உங்களுக்கு பி. இது வந்து நம்ம டியூனில் பார்த்துருப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ரெட் வந்து சி. சரிங்களா? ஸோ தேர்ட் ஃப்ரெட் வந்து டி. ஸோ இதில் என்ன நோட்ஸ் இருக்குது? ஓப்பன் பி, ஃபஸ்ட் ஃப்ரெட் சி, தேர்ட் ஃப்ரெட் டி. சரியா? ஸோ இதையுமே நீங்கள் நல்லா டோன் வர வரைக்கும் கொண்டு வாங்க. சரி, இப்போ வந்து இதை வந்து நல்லா மெமரி பண்ணிக்கங்க. ஸோ என்னென்ன நோட்ஸு என்னென்ன வருதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இதில் வந்து ஒரு எக்ஸசைஸ் பேஸ்டாக நம்ம பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஜஸ்ட் சிடிஇஎஃப்ஜி ஜிஎஃப்இடிசி அப்படி இருக்கு இல்லையா? ஸோ நீங்கள் இப்போ வந்து சிடிஎஃப்ஜி இதெல்லாம் வந்து கண்டுபிடிச்சிருப்பீங்க நம்புகிறேன். ஸோ இப்போ நீங்களாவே ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் வந்து என்ன சி. சி வந்து எங்கே வருது உங்களுக்கு?
ஸோ இதான் சரியா. சி வந்து இப்போது செகண்ட் ஃப்ரெட்டில் ஃபஸ்ட்டு. ஸோ சி, அப்புறம் டி, அதில் செகண்ட் ஸ்ட்ரிங்கில் தேர்ட் ஃப்ரெட்டு, அப்புறம் இ ஓப்பன், எஃப் ஃபஸ்ட் ஃப்ரெட் ஆன் த ஃபஸ்ட் ஸ்ட்ரிங்கு, அதுக்கப்புறம் தேர்ட் ஃப்ரெட் ஆன் த ஃபஸ்ட் ஸ்ட்ரிங் சரியா. ஸோ இதான் ஆர்டர். சி, டி, இ, எஃப், ஜி. ஸோ இதை சொல்லிகிட்டே பண்ணுங்கள். சி, டி, இ, எஃப், ஜி. சிங்கிங் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கூட சேர்ந்து பாடினாலும் பெட்டராக இருக்கும். சி, டி, எஃப், ஜி. சரியா. இப்போ ரிவர்ஸில் வாங்க. அடுத்த லைன் வந்து ஜி, எஃப், இ, டி, சி. ஓகே, அகைன் ஜி, எஃப், இ, டி, சி. சி, டி, இ, எஃப், ஜி, ஜி, எஃப், இ, டி, சி. ஸோ இந்த ஃப்ளோ வரணும், அதுதான் மெயின். ஓகேங்களா. சில பேர் வந்து சி அப்புறம் டி தேடிட்டு பிகினிங்கில் இருக்கும், பட் நான் பண்ண அந்த ஃப்ளோ வரணும், அது வரைக்கும் நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டே தான் இருக்கும் சரிங்களா. ஸோ செகண்ட் எக்ஸசைஸ் பாருங்கள். செகண்ட் எக்ஸசைஸ் வந்து என்ன இருக்குது, சிடி 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 இஎஃப்ஜி, அப்புறம் ஜிஎஃப் 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 இடிசி. ஸோ இங்கே வந்து சிடி சிடி சிடின்னு 3 தடவை பண்ணுறதுனால நமக்கு என்ன ஆகும்னா இந்த சி அண்ட் டி வந்து இன்னும் நமக்கு நல்லா அவங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகிடும் சரிங்களா. ஸோ பாருங்கள். ஸோ சி, டி, சி, டி, சி, டி, அதுக்கப்புறம் இ, எஃப், ஜி. ரிவர்ஸில் ஜி, எஃப், ஜி, எஃப், ஜி, எஃப், இ, டி, சி. சி, டி, சி, டி, சி, டி, இ, எஃப், ஜி, ஜி, எஃப், ஜி, எஃப், ஜி, எஃப், இ, டி, சி. ஸோ ஒரு சாங் மாதிரி அதை நம்ம பண்ண ட்ரை பண்ணணும். இது வந்து நிறைய டைம் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தேர்ட் ஒன், ஸோ சிடிஇ 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 இருக்கு இல்லையா, அது ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ 3 டைம்ஸ் வருது. ஸோ அப்போ வந்து ஈக்கும் இப்போ நமக்கு எக்ஸ்ட்ரா வந்து ஃபோக்கஸ் கிடைக்கும். ஸோ சிடிஇ 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 எஃப், ஜி, ஜிஎஃப், இ, ஜிஎஃப், இ, ஜிஎஃப், இ, டி, சி. ஓகே, இன்னொரு டைப் பண்ணுறேன். ஸோ சிடிஇ 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 எஃப், ஜி, ஜிஎஃப், இ, ஜிஎஃப், இ, ஜிஎஃப், இ, டி, சி. ஸோ இது வரைக்கும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண டோனே வந்து ஒரு என்ன சொல்கிறீங்க, நேமிங்கோட வந்து நம்ம பண்ணுறோம். ஸோ எவ்ரி ஃப்ரெட்டுக்கும் நேம் உண்டு, அதை தான் நம்ம இப்போ மெமரைஸ் பண்ண போகிறோம் சரிங்களா. இது திடீர்னு சில பேர் கன்ஃபியூஷன் வந்துடலாம், ஏன்னா இது திடீர்னு எதுக்காக அந்த நம்ம நோட் நேம் சொல்லணும் அப்படிங்கிறது சில பேர் கன்ஃபியூஷன் ஆகலாம். அப்போ வந்து நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, மியூசிக் நோட்ஸ் வந்து 7 இருக்குது. ஸோ அந்த 7 நோட்ஸும் நமக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நேமிங் வரும். ஸோ சம்டைம்ஸ் பண்ணதே திரும்பி வரும். சி இங்கே ஒன்று வரும், அந்த மாதிரி ரிப்பீட் ஆகும். ஓகேவா. ஸோ ஃபோர்த் எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ அது வந்து 4 நோட்ஸாக இருக்கு இல்லையா, சிடிஇஎஃப் சிடிஇஎஃப் சிடிஎஃப் ஜி இல்லையா. ஸோ ரெடி, சிடிஇஎஃப் சிடிஇஎஃப். ஸோ இப்போ எஃப் முடிச்சுட்டு நான் எப்படி டக்குன்னு சிக்கு மாத்திரன்னு பார்த்துங்க சரிங்களா. பொசிஷன் ஃபஸ்ட்டு கஷ்டமாக இருக்கும், அதுக்கப்புறம் பழகிடும் சரியா. சிடிஇஎஃப் 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 ஜி. ஓகே. ஸோ ரிவர்ஸில் ஜிஎஃப் இடி ஜிஎஃப் இடி ஜிஎஃப் இடி சி. ஸோ ரிவர்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா இடி முடிக்கிறோம், அதுக்கப்புறம் ஜிக்கு அதே ஃபிங்கரை நம்ம மூவ் பண்ணி பண்ணுறோம் சரிங்களா. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இப்படி பண்ணிட்டு இப்படி கூட பண்ணுவாங்க, அது ஃப்யூச்சரில் நீங்கள் வந்து பண்ணலாம், இல்லை 2 சேர்த்து கூட பண்ணுவாங்க. ஸோ அந்த ட்ரிக்கெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸில் வந்து ஸோ எப்படி அதை ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு டெக்னிக் வந்து புரிய ஆரம்பிச்சிடும். ஒன் மோர் டைம் பண்ணுறேன் அதை. சிடிஇஎஃப் 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 ஜி ஜிஎஃப் இடி ஜிஎஃப் இடி ஜிஎஃப் இடி சி. ஓகே.
ஸோ நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு அப்படியே கொஞ்சம் ஜம்பிங், இதே சேம் ஒன்று தான் 4 பண்ணுவோம். பட் நம்ம ஒரு ஜம்பிங் ஒன்று இருக்கும் சரியா. சிஎஃப்இடி சிடிஎஃப்ஜின்னு வரும் சரியா. பார்ப்போம். ஸோ சி வந்து ஃபஸ்ட் ஃப்ரெட்டு, எஃப்பும் ஃபஸ்ட் ஃப்ரெட்டு சரிங்களா, ரெண்டுமே 2 ஸ்ட்ரிங்கில். ஸோ அதுவும் நம்ம சேம் வந்து ஜம்ப் பண்ணணும் சரியா. ஸோ இமிடியேட்டாக ஜம்ப் பண்ணணும், அதான் விஷயம். ஸோ சிஎஃப்இடி சிஎஃப்இடி சிடிஇஎஃப்ஜி ஜிடிஇஎஃப் ஜிடிஇஎஃப் ஜிஎஃப்இடிசி. புரியுதுங்களா. நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து ஒரு ஜம்பிங்கில் இருக்கும், அதாவது ஒன்று விட்டு ஒன்று வரும். ஸோ சிஇடிஎஃப் சிஇடிஎஃப் சிடிஎஃப்ஜி சரியா. ஸோ சிஇடிஎஃப் சிஇடிஎஃப் சிடிஇஎஃப்ஜி. அதே போல் ரிவர்ஸில் ஜிஇஎஃப்டி ஜிஇஎஃப்டி ஜிஎஃப்இடிசி. ஸோ சேர்ந்து மறுபடியும் பண்ணி காட்டுறோம் ஃபுல்லாக. சிஇடிஎஃப் சிஇடிஎஃப் சிடிஇஎஃப்ஜி ஜிஇஎஃப்டி ஜிஇஎஃப்டி ஜிஎஃப்இடிசி. ஸோ இந்த 6 எக்ஸசைஸ் ஓகேங்களா, நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க, அதை டிஸ்பிளேயில் வரும்போது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இல்லை ரைட் பண்ணிங்க. பெட்டர் வந்து நீங்கள் எழுதிக்கிறது தான் நல்லது ஓகேங்களா. நோட் புக்கில் எழுதிங்க. நிறைய பேர் வந்து அனுப்பிச்சி விடுங்க சார் ரைட் பண்ணுங்கள். ஒரு தடவை ரைட் பண்ணாலே நமக்கு வந்து மைண்டில் வந்து ரெஜிஸ்டர் ஆகிடும். நான் சின்ன வயசில் படிக்கும்போதே நம்ம அதான் ஃபாலோ பண்ணியிருப்போம் இல்லைங்களா. ஸோ அதை பண்ணுங்கள், அது பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வரும். ஸோ நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து அக்கோஸ்டிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் வந்து மாஸ்டர் பண்ணுறது நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டான ஒரு ஃபுல்ஃபில்லாக நீங்கள் வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை நீங்கள் வாசிக்க முடியும். நம்மளுடைய ஆப் ஒன்று வந்து அவைலபிள் ஆண்ட்ராய்டு ஸ்டோரில், ப்ளே ஸ்டோரில் போனீங்கன்னா இசைக்குருங்கிற ஒரு ஆப் ஒன்று இருக்கும். ஸோ அது வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அதில் சம் ஃப்ரீ எலிமெண்ட்ஸ் இருக்குது, சம் ஃப்ரீ லெசன்ஸ்லாம் இருக்குது, சம் ஃப்ரீ டெஸ்ட்டெல்லாம் கொடுக்க போகிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி கற்றுக்கிற மாதிரி கோர்ஸ் இருக்கும். டீட்டெயிலாக உங்களுக்கு பிடிஎஃபோட நல்ல மல்டிபிள் ஆங்கிள்ஸ் கேமராஸ் யூஸ் பண்ணி அந்த கோர்ஸ் எல்லாம் வந்து நான் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் கற்றுக்கலாம். ப்ளஸ் வந்து அது எனக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி கூட நீங்கள் ஒரு கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போது கிட்டாருக்கு வந்து இப்போதைக்கு இல்லை, இப்போ நீங்கள் பார்க்குற கொஞ்சம் லேட்டாக பார்த்துருந்தீங்கன்னா, இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். கிட்டாருக்கான ஒரு கோர்ஸும் அவைலபிள் இருக்கும். ஸோ அது கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சரியா. ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். ஸோ லைக் ஒன்று போட்டுருங்க, கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய டவுட்ஸ் அண்ட் சஜஷன்ஸ், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, பை பாய்.